இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லுலு சபா இதுல இருந்து ஐயாவோட ஸ்கூப் வீடியோல பார்க்குறோம். பார்க்கலாமா? ஓஹோ, இதுதானா பையா பையான் படமே வந்துச்சு 97. 1970 என்ன கிழமை, என்ன தேதி, என்ன நேரம் சரியா தெரியும். எவனுமே வேலை வெட்டிக்கு போகாம ஊரெல்லாம் பஞ்சம். எவனாவது சோறு வாங்கி தருவானான்னு பறக்கா குட்டி பசங்க எப்படி படுத்திருக்காங்க பாருங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பஞ்சம் நீடிக்குமோ தெரியல. நாத்தல சோர்கடி பட்டு ரொம்ப நடக்குதுப்பா. ஹெலிகாப்டர் வந்துருச்சு, எல்லாம் எந்திரிங்க எந்திரிங்க. பரதேசி சோத்து பட்டலம் போட மாட்டு போயிட்டே இருக்கிறான். ஹெலிகாப்டர் வேஸ்டியை கட்டின்னு ஹெலிகாப்டர்ல போறோம்னா பரதேசின்றியா? அப்ப சோத்து பட்டலம் போட மாட்டாங்களா? எப்படா போடுவானுங்க? அவங்க ஒரு தடவை ஹெலிகாப்டர்ல போகும்போது நீங்க கீழே நின்று பச்சை கொண்ட மாதிரி டாட்டா டாட்டான்றீங்க. நீங்க சோறு தான் வேணா சொல்லுங்க நினைச்சீன்னு அவன் பார்த்துட்டு சருன்னு போயிடறான்டா. அப்போ இதுக்கு வச்சு ஈர துணியா கட்டணுமா? சாருனா நேற்று 10 பவுன்ல ஒட்டியான கட்டிட்டாரா? இதே ஈர துணி தானே கட்டிந்த, அதே நினைச்சு கட்டுறா. அப்ப இன்னைக்கு சாப்பாடுக்கு என்ன பண்றது? கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்றது. ஆனா நீ வேற சும்மா இருப்பா, இங்க அவன் ஒரு வேளை சோத்துக்கே சிங்க அடிக்கிறான், நீ வேற இதெல்லாம் செய்ய சொல்ற. அதான் தெரியுதுலடா, அப்புறம் என்னதுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்றதுன்னு மெனு கேக்குறீங்க? ஆனா சும்மா இருப்பா, இப்படியே பேசிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் பசியே தெரியாம போயிடும். ஒரு நேரம் எல்லாரும் கம்முன்னு நீ வச்சுக்கோங்களேன், அப்புறம் நல்லா பசிக்க நிறைய சாப்பிட்டீங்களா? பாத்தீங்களா, எல்லாம் பசி எடுத்தா சாப்பிடுவாங்க, ஆனா இவன் பசி எடுக்க வச்சு சாப்பிடுறான். இவன மாதிரி ஆளுங்க ஊருக்குள்ள இருந்தா அட ஊருக்கு மட்டும் இல்லைங்க நாட்டுக்கே பஞ்சம் வந்துடும். தம்பி, நம்ம ஐயா துறை வந்தாருன்னா இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். என்னடா பேரு இது? ஐயா துறை வண்ணாந்துறன்னு யாரா இருந்தாலே என்ன தம்பி இப்படி கேட்டீங்க? அவருதான் இந்த ஊருக்கே படி அளக்குறவரு. படி அளக்குறவரு படி அளக்கிறதுனா அந்த அரிசி அளப்பாங்களே அததான் சொல்லுவாங்க. யாரு அவனுக்குலையா? அப்படியா? வித்தியாசமா இருக்காது. ஓ, அவருதான் நெப்போலியனா? அதான் நினைக்கிறேன். ஐயா இன்னைக்கு என்ன எடுத்துட்டு வந்தீங்க? ஐயா பென்ஸ் கார் எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன், கிடைக்கல. அதான் மாட்டு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயா அது இல்லையா, சாப்பிடறதுக்கு என்ன எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டேயா? சாப்பிடறதுக்கு தட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயா நீங்க சாப்பிடறதுக்கு கேட்கல ஐயா, நாங்க சாப்பிடறதுக்கு என்ன கொண்டு வந்து கேட்டோம். நீங்க சாப்பிடறதுக்கு நீங்க தான் தட்டு கொண்டு வரணும், நீங்க சாப்பிடறதுக்கு நான் தட்டு கொண்டு வர முடியுமா? ஐயா ஏற்கனவே நாங்க பசி பட்டியல இருக்கிறோம், இல்ல நீங்க வேற எங்களை நோக்கடிக்கிறீங்க. அரிசியை கொடுத்து ஒரு மூட்டை கம்பு வாங்கிட்டு வந்தா ஐயா, இதை உன் கையால பிரிச்சு கொடுத்துட்டா இந்த ஏழை ஜனங்களை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. குச்சி கம்பா பார்த்தா தெரியல, கம்பு கூழ் காய்ச்ச கம்பு வாங்கிட்டு வாடா. ஐயா இந்த கம்பை வச்சு நாங்க என்ன பண்றது? கம்ப ராமாயணம் எதிர்த்து கம்ப ராமாயணம் எதிர்த்து கம்ப மாத்தி வாங்கிட்டு வந்தது இல்லாம அவனை எங்களையே கலாய்க்கிறியா? உன்ன அவனை அடிக்காது, அதுக்கு பதிலா என்ன அடி. ஐயா உங்களை எப்படி அடிக்கிறது? இப்படிதான் அடிக்கும், இது கூட சொல்ல முடியும். ஐயா ஐயா தலையில அடிச்சீங்க, முதுகுல அடிச்சீங்க, டிக்கில கூட அடிச்சீங்க, ஏன் வயிற்றுல அடிக்கல? நான் என்னைக்குமே ஏழைங்க வயிற்றுல மட்டும் அடிக்க மாடசாமி ஐயா தர ஊட்டாண்ட ஊரே தாண்டுகிறேன். என்ன சமாசாரம்? அது ஒண்ணு இல்லையா,
உங்க கூட நாங்க எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டு எடுத்துட்டு போலாம்னு வந்திருக்கோம். ஓட்டா கூட்டிட்டு போறீங்களா? கொஞ்சம் இருங்க, பாத்ரூம் போடவை மூஞ்சை கழுவின்னு பவுடர் அடிச்சுன்னு எங்க வயிற்று பிரச்சனைக்கு ஒரு வழியை சொல்லிட்டு போங்க. ஏம்பா வயிற்றுல எதனா ப்ராப்ளம்னாக்கா ₹1 வாட்டர் வாங்கி கொடு. அதுக்கு எங்க இருந்தீங்க? நிலைமை தெரியாம பேசாதீங்க. நம்ம ஊர்ல பஞ்ச தலைவிரிச்சாடு. என்னது பஞ்சம் தலைவிரிச்சாடு தான். ஏம்பா எல்லாரும் தலையை என்ன வச்சு மழுங்க வாரிக்கிறீங்க, அதுக்கப்புறம் எப்படி பஞ்சம் தலைவிரிச்சாடும்? அப்படியா? இப்ப பஞ்சம் தலைவிரிச்சாடுதா? நாங்க சோக்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா. அவ்வளவுதானே? இந்தா சோறு நல்லா பாத்துக்கோ. ஐயா சாம்பார பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா. சாம்பார் தானே? பாத்து இதான் சாம்பார். ஐயா புரியல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதான் ஐயா இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சியா. இந்த பாரு ஏமாத்தி செம்பூர் ஜனநாயகம் சாப்பிட முடியும். ஆனா அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா என் வார்த்தைக்கு அவன் கட்டப்பட்டிருக்கான். வாங்க போலாம். எங்க போலன்ற நீங்க எல்லாம் மயக்கமா இருக்கீங்க. எப்படி வீட்டுக்கு வாங்க, எலுமிச்சம்பழ ஜூஸ் வாங்கி. இப்போ இங்க சாப்பிட்டவங்களுக்கு ஜீர்ணம் ஆகிறதுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் வேணும். அதுக்கு எங்கெல்லாம் சாக்கா வச்சு எம்பி வீட்டுக்கு கூப்பிடுறேன். இவனை இப்படியா விட்டா கிளம்பி சாப்பிட கவுன்சிலர் வீடு வரலாம் கூப்பிடுவான். மரியாதை அரசியல கேட்டா. இந்த பாருங்க பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக அரசாங்கத்துல 4 அரிசி வச்சிருக்காங்க. அதை புடிச்சீங்கன்னா போயிடும். நான் என்ன வச்சுக்கணும் சொல்றேன். 4 அரிசியும் எறும்பு தூக்கிட்டு போயிடும். அந்த எறும்பு எந்த பக்கம் போச்சுன்னு சொல்லுங்க. மக்களை ஏமாத்துற எறும்பு நான் வெட்டாம விட மாட்டேன். வேணாம் மனசாமி, நாம வேற ஜாதி, எறும்பு வேற ஜாதி. நீதான் நீ அதை வெட்ட போய் ஊருக்குள்ள ஜாதிக்கலாம் வந்து. இந்த ஊரு சனம் கும்பிடுகிற தங்கத்தேரை யாரையும் நகரத்தில் மூடி வச்ச தெருவோரத்தில் எங்க முன்னாடி போறீங்க? ஐயா தான் முன்னாடி போனோம். அல்ல கைஸ்லாம் பின்னாடி தான் வரணும். வாங்க. அந்த எம்எல்ஏ நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு அரிசி கடத்திட்டு போறான். அரிசியா கடத்துற அவன் கடத்தின அரிசி எங்கடா வச்சிருக்கான்? எங்க வச்சிருக்கானா? இதோ பாக்கெட்ல வச்சிருக்கான். பாட்டா பாவி, ஏதோ பொழுது போறதுக்காக அவன் பாக்கெட்ல திங்கறதுக்கு அரிசியை வச்சிருக்கான். கடத்தினான்னு சொல்லி என்ன கொலைகாரன் ஆக்கிட்டீங்க. யாரு 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 எம்எல்ஏ கொலை பண்ணி சொல்லுங்க. யாருன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஜெயில போடுவோம். அப்ப நாங்க இவரை காட்டி கொடுக்க மாட்டோம். ஆமா காட்டி கொடுக்க மாட்டோம். ஆமா காட்டி கொடுக்க மாட்டோம். இவரை காட்டி கொடுக்க மாட்டோம். யாரையா பாத்துறீங்க? சொல்லுங்க யாரு? அதான் நாங்க தான் சொன்னோமே இவரை காட்டி கொடுக்க மாட்டோம். அடப்பா, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க, நான் தான் கொலை பண்ணேன்னு ஏன் யாரு காட்டி கொடுக்கல? நாங்க தான் கரெக்டா காட்டி கொடுத்தோம். அந்த லூஸ் இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணாம போயிட்டோம். ஐயா வேற நீ எதுக்காக கொலை பண்ண? இந்த ஒரு புடி அரிசிக்காக தானே கொலை பண்ண. இந்தா இத உன் கையாலேயே எல்லாருக்கும் கொடுத்து பொங்கி சாப்பிடு. பசங்களா நடுரோட்ல என்னடா பண்றீங்க? யாரு வராது? 10 ரூபாய் கூட யாரு வராங்கன்னு சொல்றேன். உன்கிட்ட 10 ரூபாய் கொடுத்து யார் வரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி போற வர்றவங்களுக்கு எல்லாம் சும்மா சொல்லணும். எனக்கு ஒண்ணும் அவசியம் கிடையாது. ஐயாவை காணடா. அங்க பாருல ஐயா பின்னாடி நடந்து வந்துருக்காங்க. அங்கே வர கவர்மெண்ட்ல டீசல் விலை அதிகமாச்சுன்னு சொன்னாங்க. அதனால வேற முன்னாடி வச்சுட்டு நான் பின்னாடி நடந்தேன். பாத்தியாடா நம்ம ஐயா துறையோட எளிமைய. அந்தால ஏதோ யானா கூடமா பண்ணிட்டு வந்துக்கிறாரு. அதை போயிட்டு எளிமைன்ற சுவரா. ஐயா துறை நீ போன வேலை முடியலன்னு சொல்லிட்டு உன் எம்எல்ஏ பதவியை தூக்கி எண்ணிட்டு வந்திருக்க பத்தியா? அதை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குதான். பின்னாடியா காஷ்மீர்ல இருந்து பாகிஸ்தானுக்கு உள்ள பஸ்ஸ நம்ம ஊர் வழியா விட சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மக்களுக்கு நல்லது செய்ய முடியாதுன்ற பதவி எதுக்கு? அதான் தூக்கி எறிஞ்சிட்டு
பைபாஸ்ல வர்ற பஸ்ஸே நம்ம ஊருக்குள்ள வராது. நீ காஷ்மீர்ல வர்ற பஸ் நம்ம ஊருக்குள்ள விட சொன்னா எப்படி வரும்? காஷ்மீர்ல இருக்கிற ஆப்பிள நம்ம ஊருக்கு வரும்போது காஷ்மீர்ல வர்ற பஸ் நம்ம ஊருக்கு வரக்கூடாது. நீ வேற ஜாதிக்காரனா இருந்தாலும் எனக்காக வக்காலத்து வாங்கி பேசுறியே, நீதான் என்னுடைய உண்மையான நண்பன். ஐயா போற நீ பல்லாண்டு வாழ்க ஐயா பிறந்துட்டாரா? என்ன ஐயா தோற கஷ்டப்பட்டு புடிச்சு வச்ச ஒரு தீனை திறந்து விட்டுட்டியே. நீங்க தானே ஐயா தோற ஐயா தோறன்னு பாடுனீங்க, அதான் திறந்து விட்டேன். ஐயா நிறுத்திடா. அங்க ஒரு பொம்பளை குளிச்சு இருக்குது, போய் அந்த கதையும் திறந்து விட்டுற போறேன். நான் சும்மா சொன்ன, வாங்க போலாம். நம்ம ஊருக்கு பஸ் விட சொல்லி அரசாங்கத்திட்ட கேட்டிருந்தோம். ஆனா அரசாங்கத்திட்ட இப்போதைக்கு பணம் இல்லையா. அப்படியே பஸ் விட்டாலும் நம்ம ஊர் ஆளுங்கிட்ட டிக்கெட் எடுக்க போறீங்க. அத பத்தி பேசத்தான் இந்த பஞ்சாயத்தை இப்ப கூட்டிருக்கோம். நம்ம ஊருக்கு பஸ் விட்டா யார் தினமும் போயிட்டு வருவாங்க? கண்டக்டர் டிரைவர் தான் போயிட்டு வருவாங்க. நான் அதை கேட்கிறப்பா, நம்ம ஊருக்கு பஸ் விட்டா யாருக்காவது பிரயோஜனமா இருக்குமா? ஏங்க, மெயின் ரோட்ல பஸ் விட்டாவே 4-5 பேர் இடிச்சு சாவடிச்சிடான். ஊருக்குள்ள பஸ் விட்டா எத்தனை பேர் இடிச்சு சாவடிப்பானோ? நீ பஸ் வேணுங்கிறியா? வேணாங்க. பஸ் வேணும், ஆனா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஓட்டினாதான் நமக்கு பாதுகாப்பா இருக்கும். ஆள் நடமாட்டம் இல்லாத இடம்னா சுடுகாடு, வயக்காடு, ஆத்தாங்கரை, குளத்தங்கரை இந்த மாதிரி இடத்துல தான் ஓட்ட முடியும். இப்படி ஓட்டா நமக்கு வருமானம் வராதுல்ல. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துனுக்குது. நீ பாட்டுக்கு நீ எதையோ காதுல வச்சுட்டு பாட்டு கட்டுனுக்கிறியா? நீ இந்த ஊருக்காரன் தானே, ஏதாவது கருத்தை சொல்றதானே? கருத்து தானே. என்ன ஐயா தர அவன் பாட்டுக்கு காரி துப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டு போறான். அவன் பாட்டுக்கு இவன் என்ன பாட்டு கட்டுக்கிறா? தேவையில்லாம அவங்கிட்ட கருத்து கட்டு காரி துப்ப வச்சுட்ட. அட விடுங்கப்பா, பஞ்சாயத்துனால யாராவது ஒருத்தர் காரி துப்பிட்டு போறது காலங்காலமா நடக்கிற சம்பிரதாயம் தானே. நீ விஷயத்துக்கு நம் ஊருக்கு பஸ் வாங்கினா 20 லட்சம் ரூபாய் ஆகும். அப்போ பஸ்ஸே வாங்கலன்னா 20 லட்சம் ரூபாய் ஆகாது இல்ல. அந்த காசு வச்சு இன்னொரு பஸ் வாங்குவோம். இவர் சொல்றது நல்ல யோசனை தான் இருக்கு. அப்படியே செஞ்சுமா. அதுக்கு 20 லட்சம் ரூபா கூட ஆகாது. என்ன தம்பி சொல்ற? ஐயா, பஸ் வாங்கினா 20 லட்சம் ரூபா ஆகும். அதுக்கு 2 மாட்டு வண்டி வாங்கணும் வைங்க, 4000 ரூபா தான் ஆகும். அதுக்கு ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி பாடி கட்டினா பஸ் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய் செலவு பண்ணி எதுக்கு பாடி கட்டணும்? எங்க வீட்டுல 2 பாடி இருக்குது, அத கொண்டு கட்டிடுறேன். நீ சொல்ற பாடி எல்லாம் உங்க வீட்டு கொடியில தான் கட்டும், பஸ் எல்லாம் கட்ட முடியாது. நீ சொல்லு தம்பி. ஐயா, பஸ்ஸுக்கு 1 லிட்டர் டீசல் போடணும் வைங்க, 4 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போவோம். இதே மாட்டுக்கு 1 கிலோ புண்ணாக்கு தவிடு போட்டா 40 கிலோமீட்டர் வரைக்கும் நான் சிறப்பா போயிட்டு வரேன். ஐயா, பஸ்னா வெறும் புகை மட்டும் தான் வரும். இதே மாடுன்னு வைங்க, நடக்க நடக்க சாணி போடும். அந்த சாணியை வரட்டி தட்டி வித்தோம்னா 250 ரூபா வரும். அந்த காசுலயே மாட்டுக்கு தீனி வாங்கி போடலாம். ஆக மொத்தம் 6550 ரூபா இருந்தா போதுங்க. அப்புறம் என்னப்பா, நம்ம ஊருக்கு மாட்டு வண்டி வாங்கி பாடி கட்டி விட்டு வேண்டியதானே? ஒரு கைக்குடி அரிசிக்காக எங்க அப்பனை கொண்ட அந்த ஐயா துறைய வெட்டாம விட மாட்டாங்களா? ஆமா, இப்படிதான் ஒரு தடவை அவனை வெட்டுறேன்னு சொல்லிட்டு சலூன் கடைக்கு போய் ஷாருக் கான் கட்டிங்ல வெட்ட முடியல. நான் என்னல பண்ணுவேன்? ஒவ்வொரு தடவை அவனை வெட்ட போகும்போதும் நான் ஐயா துறை இல்ல பாக்சன் துறைன்னு சொல்லி ஏமாத்துறேன். இன்னைக்கு அவன் வாயால ஐயா துறைன்னு சொல்றானோ அன்னைக்கு என் கையால தான் கருப்சாமி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் ஐயா துறை வீட்டுக்கு போன் பண்ணி ஹலோ யார் பேசுறதுன்னு கேட்பேன். நான் தான் ஐயா துறை பேசுறேன்னு சொல்லுவான். அந்த நேரத்தில் நீ அருவா எடுத்து ஹலோ யார் பேசுறது? நான் ஐயா பேசுறேன். என்னடா அது, போனை வச்சுட்டான். சொல்லல. தொலைய விட்டுட்டான். ஹலோ, டேய் நான் தாத்தா. டேய், அவன் முழுசா ஐயா துறைன் பேரை சொல்லாம ஐயாவோட நிறுத்திட்டான். நீ மறுபடியும் ஒரு தடவை போன் பண்ணு. இந்த தடவை அவன் செத்தான். ஓகே. ஹலோ யார் பேசுறது? போனை வச்சுட்டான். இந்த தடவை தொலைய சொல்லிட்டு ஐயா விட்டானு. ஹலோ
நான் தான்டா. இந்த தடவை அவன் முழுசா பேரை சொல்லடா. நீ இன்னொரு தடவை போன் பண்ண. காசு நீ அவுக்குற பெரிய லாடாட்டம் பேசி நிக்கிற. நீங்களும் இத்தனை வருஷமா ஐயா துறைய வெட்டணும் தான் சொல்லி இருக்கீங்க. ஆனா ஒவ்வொரு தடையும் அவன் தப்பிச்சுனே இருக்கானே. அதுக்கு தாம்ல 6 பிள்ளைங்களை பத்தி நான் வெட்டினாலும் என் பிள்ளைங்க வளர்ந்து அவனை வெட்டுவான். பிள்ளைங்க பிகர் தான் வெட்டுவான். இன்னும் என்னப்பா இப்பயே அந்த ஆளுக்கு 3 தடவை அட்டாக் வந்துச்சு. உன் பிள்ளைங்க வளர்ந்து வெட்டுறதுக்குள்ள அவன் வயசாகி செத்து போயிடுவான். 30 வருஷத்துக்கு முன்னாலேயே அவன் மஞ்சக்காமால செத்து இருக்கணும்ல. நான் தான் மருந்து மாத்திரை கொடுத்து அவனை காப்பாத்தினேன். ஏன் தெரியுமாம்ல, அவன் என் கையால தான். இப்படிதான் ஒரு தடவை ஐயாத்தோட கடன் தொலை தாங்க முடியாம கிணத்துல அவன் என் கையால தான் சாவணும்னு சொல்லி அவனை காப்பாத்தி அவன் கடனை வேற அடிச்சுட்டான். கத்தியில வெட்ட போனாதானே தப்பிக்கிறான். இந்த தடவை நான் அவனுக்கு வைக்கிறேன்டா வெடி. இந்த பாம் சரியா வெடிக்குமாம்ல? என்ன இல்லையா கரெக்டா வெடிக்கல வைக்கிறப்ப வெடிச்சிருச்சுன்னா என்ன கருசாமி இப்படி கேக்குற? போகும்போதே 2 பாம் எடுத்துட்டு போவோம். ஒரு பாம் வெடிச்சதுன்னா இன்னொரு பாம் வச்சுட்டு வந்துருவான். எல்லாம் முட்டா பையல. வைக்கிறப்ப வெடிச்சா நான் செத்துற மாட்டேன்ல. எல்லாம் பாம்கார குண்டு வெடிச்சா கருசாமி செத்துருவேன்னு சொல்றாருல, அதனால வெடிக்காத குண்டா கொடு. வெடிக்காத பாம் வச்சு நான் எப்படி ஐயா துறையை சாகடிக்கிறது? வெடிக்கிற பாம் வச்சா நீங்க செத்து போயிருவீங்களா? குழப்புறானே. இப்ப வெடிக்கிற பாம் வைக்கிறதா வெடிக்காத பாம் வைக்கிறதா? 2 பாம்பு வேண்டாம். ஏற்கனவே வெடிச்ச பாம்பு வச்சாக்கா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுல்ல. நீங்க பாம்பு வைக்கிறீங்களா வைக்க மாட்டீங்களா எனக்கு அது தெரியாது. பாம்பை கொடுத்தாச்சு, நான் வரேன். அப்போ உள்ள கிளாக் அழகா கிளாக். நேரமாச்சு, நான் தூங்க போறேன். நீங்க எல்லாம் போய் தூங்குங்க. என்ன அது? தூங்க போகும்போது தடங்களா இருக்கு. எனக்கு என்ன ஒரு பெரிய அவசரமா தோணுயா. அதனால இன்னைக்கு நீங்க தூங்காம இருக்கிறது எழுதியா. தோல்ல கிடக்கிற துண்டு கீழே விழாத பார்த்தா ஏதோ பெரிய ஆபத்து ஒரு மாதிரி இருக்குதுங்க. நம்ம மணி சொன்ன மாதிரி நீங்க நைட்டு தூங்காம இருக்கிறதே நல்லதுங்க. நீ ஒண்ணும் வேண்டாம் சொல்லுற ஐயா. தண்ணி குடிச்சா தடங்கள் எல்லாம் போட சொல்லுவாங்க. நீங்க குடிச்சு போங்க. ஏன் மணி, தண்ணி குடிச்சா தடங்கெல்லாம் போயிருன்னு சொன்னேன். இப்ப தண்ணியே தடங்களாகி போச்சு. ஐயா நீங்க தூங்க போறது என்னமோ எனக்கு பயமா இருக்குதுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்து போங்க. நோக்க கண்ண சுத்துது. இந்த நேரத்துல போய் உட்காந்துட்டு போங்க, நின்னுட்டு போங்க. போட. பாம்பு வெடிக்கும் வெடிக்காதா? மணி 3 ஆயிடுச்சு. கரெக்டா இப்ப 3 மணி பாம் வெடிக்க போகுது. என்னடா 5 மணிக்கு வைக்க வேண்டிய அலாரத்தை 3 மணிக்கு வச்சு தூக்கத்தை எடுத்து வச்சுட்டாங்க. அலாரத்தை தான் தப்பா வச்சானுங்க. ஆனா சுருட்டா கரெக்டா தான் வச்சிருக்காங்க. சுருட்டா கருசாமி கருசாமி என்னல அந்த ஐயா துற எங்க சதர்னா எழுந்து உக்காந்து சுருட்டு பூச்சி நிக்கிறான். கூட்டு பிடிக்கிறான். அப்போ அந்த பாம்காரன் நம்மளை ஏமாத்திட்டான். நம்மள எங்க ஏமாத்தினான்? உன்னதான் ஏமாத்திட்டான். 3 ரூபாய்க்கு பாம் தரான ஒண்ணு பல்ல ஈச்சு 2 பாமே கடையில 5 ரூபா தெரியல. இந்த பாம்பு வெடிக்கலன்னா என்ன? நாளைக்கு அவன் பையன் கல்யாணத்துல நான் வைக்க போற பாம்புல இந்த ஊரே கதிகலங்க போடும். மாணவிக்காக இதாகும். இதுக்கப்புறம் ஓடி போடுவாங்க. கல்யாணம் கூட இந்த மாதிரி நடந்திருக்காது. பாத்தீங்களா? சார்லஸ் தமிழா கல்யாணத்துக்கு இவரு போய் சாத்துக்குடி போய் வாங்கி வந்த மாதிரி பேசுறாரு. சார்லஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? நம்ம ஆட்டோ டிரைவர் அந்தோனி புள்ள தானே சார்லஸ். சந்தானம் இல்லன்னு உன் அல்சாட்டியம் ஓவர் ஆயிடுச்சு. மட்டும் இருந்தா இப்படி பேச மாட்டேன். ஐயா தோரா, இவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கலையே. இந்த நாய்களை எதுக்கு உள்ள விட்ட? நாம பத்திரிக்கை வைக்கலப்பா. இவங்கதான் தினமலர், தினத்தந்தி, தினகரன் நிறைய பத்திரிக்கை வச்சிருக்காங்க. ஐயா
கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளைக்கு அனிமன் எங்க வச்சுக்கிறீங்க? ஊட்டில வச்சிருக்கிறேன். கல்யாணத்துக்கு எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி அனுமனுக்கு வந்து பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணி கூட்டம் அதிகமா இருக்கும். ஒரு அரை மூட்டை அரிசி எக்ஸ்ட்ரா போட்டு. சரி ஐயா தர நில்லு, எங்க போற நீ? அரை மூட்டை அரிசி எக்ஸ்ட்ரா போடலான்னு போறேன். அரை மூட்டை அரிசியை நீங்க 2 பேர் உட்காந்து சாப்பிடறதுக்கு கூட்டம் வந்ததுன்னு புள்ளி நிக்கிறீங்களா? சுத்தி பாரு, மொத்தமே 10-15 பேர் தான் இருக்கிறாங்க. இது கூட்டமா? கூட்டமா? ஏன்னா மூத்தது நாளே யாரு? சீக்கிரம் தாலி கட்ட சொல்லுங்க. யோ நாளி ஆகுதுயா, பந்தியில பாயசம் காலி ஆகுது, அதான கூப்பிடுறேன். இந்த வர என் பொண்ணு கழுத்துல தாலிய கட்டுப்பா. நிறுத்துங்க. ஏப்பா நிறுத்த சொல்ற? இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லையா? ஐயா நான் கல்யாணத்தை நிறுத்த சொல்லல, சாமி நிறுத்த சொன்னேன். காத்துல ஓம கொண்டு அனுப்பிச்சிட போகுது. நான் என்னமோ ஏதோ பயந்துட்டேன். தம்பி நீ தாலி கட்டுப்பா. நிறுத்துங்க. அதான் பையன் நிறுத்திக்கமா, வேற எதுவும் நிறுத்த சொல்றேன். மாலை அடிக்கிறது நிறுத்த சொல்லுங்க. ஐயர் சொல்றாம காதை கேட்கல. அந்த ஐயர் அப்படி போட்டு பாட்டா பாடுகிறாரு, காதுல கேட்கலன்னு ஃபீல் பண்ற. அவன் அப்படியே காது மேலே போடுவேன். ஏய் நீ தாலி கட்டுறா. நிறுத்து நிறுத்து. ஏடா நான் என்ன சேராடா ஓடிட்டு இருக்கேன். நிறுத்து நிறுத்துன்றீங்க. எதுக்கு நான் சொன்னேன்? என்னப்பா அச்சலை பார்த்து பூ வச்சு கொடுத்துக்கிறீங்க? டேய் லாடு, உனக்கு என்ன பிரியாணி அடிச்சா கொடுப்பாங்க? கல்யாணத்துக்கு ஓட்டு வச்சுன்னு வந்துட்டு என்ன கேக்குறான் பாரு. உட்கார. ஏப்பா குட்டை தான் கொடுத்தீங்க, ஒரே கை கொடுத்துக்கிறீங்க. அச்சடிக்கு ஒரு கடிப்புடி அரிசி தானே தருவாங்க. 25 கிலோ பையன் நிறுத்துங்க. ஏப்பா வேலை நிறுத்தியாச்சு, அடிக்கிற நேரத்தை நிறுத்தியாச்சு, நல்ல நேரம் போயிடக்கூடாதுன்னு ஓடுற வாட்சியை நிறுத்திட்ட. இதுக்கு மேல எதப்பா நிறுத்த சொல்ற? கல்யாணத்தை நிறுத்த. ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? கல்யாண பையனை பத்தி ஒரு மொட்டை கடிதாசி வந்திருக்கு. மொட்டை கடிதாசி நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்டா ஒத்துக்க மாட்டேன்? மொட்டை கடிதாசினா கடிதாசியில சந்தன தடவி இருக்கணும். எங்க சந்தனத்தை என் பொண்ணு கழுத்துல தாலிய கட்டுறீங்க. மாப்பிள்ளையோட சேர்ந்து எல்லாரும் மாமியார் வீட்டுக்கு தான் போறாங்க. மாமியார் வீட்டுக்கு மாப்பிள்ளை மட்டும்தான் வரணும். எல்லாரும் சேர்த்து வச்சு சோறு போடுறதுக்கு நான் இன்னும் இழிச்சா கொஞ்சம் இருப்பா. ஏப்பா அந்த மொட்டை கடிதாசில என்ன இருக்கு? படிக்கிறதுல இருக்கட்டும். பையனுக்கு 18 வயசாக இன்னும் ஒரு நாள் இருக்கு. அதனால நாளைக்கு தான் கல்யாணம் பண்ணணும். நாளைக்கு 18 வயசாச்சுன்னா பையனுக்கு பர்த்டே கொண்டாடுவாங்களா, கல்யாணம் பண்ணுவாங்களா? ஐயா பேரா பையனை தாலியை கட்ட சொல்லு. வேண்டாம் கல்யாணத்தை நாளைக்கே வச்சுக்க. மண்டப வாடகை நான் தானே கட்டுறேன். நீ நாளைக்கு வைப்ப, நாளைக்கு வைப்பேன். அது இல்லப்பா, பையனுக்கு இன்னும் 18 வயசு ஆகலையே. பொண்ணுடைய கல்யாண வயது 21 ஆட்டோல எழுதி இருக்கிறாங்க. பையனுடைய கல்யாண வயது என்னன்னு ஆட்டோல எழுதுறீங்க. ஏன் தீர்ந்து போச்சா? ஐயோ ஏன் கல்யாணம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். அந்த மொட்டை கடிதாசி எழுதுன யாருப்பா? கவிஞர் வைரமுத்து எழுதினார். இதுக்குமா எழுதினாரு? தெரியுது இல்ல, நீதான் எழுதின. கேள்வி கேட்டா பதில் சொல்லாம என்ன அமைதியா நிக்கிற? பேக்ரவுண்ட்ல பாட்டு போயிட்டு இருக்கு, நிக்கட்டும் சொல்றேன். இந்த கடிதாசி எழுதினது நீ தானே? சொல்லு சொல்லு, நீ தானே எழுதின? சொல்லு சொல்லு. எழுத படிக்க தெரியாத ஆளுகிட்ட போய் நீ தானே எழுதின, நீ தானே எழுதுனு கேட்டுக்கிற. அவர் எழுதுறியா? அவர் சொல்ல சொல்ல நான் தான் எழுதினேன். அப்படின்னா அந்த கடிதாசி எழுத சொன்னாரு. இந்த மண்ட மாடசாமி தான் வயசான பொண்ணு என் வயசு பையன் தலையில கட்ட பாக்குறா, யாராவது வந்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்கன்னு எழுதிருக்காங்க. பேசாம இருக்கிற சாயம் வெளுத்து போச்சா? ஏண்டா மூணா குணா, இந்த வெள்ள சொக்கா பார்த்து சாயம் வெளுத்து போச்சு நான் கேக்குறேன். இந்த நெக்கெல்லாம் இங்க வச்சுக்காத. இந்த கல்யாணம் நின்னு போச்சா, மறுபடியும் என் பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணுவா? நான் பண்ணிக்கிறேன். பாவிகளா, 3 முடிச்சு கிளைமேக்ஸ் இந்த படத்துல கொண்டு வந்து முடிச்சு போடுறீங்களா? அதுவும் பாலச்சந்தர் படம், இதுவும் பாலச்சந்தர் படம். முடிச்சு போட்டா என்ன தப்பு? பாட்டை போட்டு சீன முடியும். அவ்வளவுதானா? சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது என்னன்னா, அவங்க ஜீவா சந்தானம் எல்லாம் கம்மியாதான், ஜீவாவே கம்மியா தான் வந்தாரு. அப்பதான் அதான் சந்தானம் இருந்த டைம் அவரு இப்போ படம் நடிக்க போயிருப்பார் போல இருக்கு. அவரும் வந்தாரு, அவரும் போயிட்டாரு. ஆமா, அவரும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் சொல்லவே அறிஞ்சு. ஆமா, அப்படியே போயிடுச்சு. எல்லாருமே அது டெவலப் ஆகி அப்படியே ஒருத்தரா போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இததான் காட்டுறாங்க. இந்த மாட்டு வண்டி எல்லாம் பார்த்த உடனே பழையனாவும் வந்துட்டு அப்புறம் இந்த கிளாக்கும் இப்பெல்லாம் இல்ல. ஆமா, அந்த கிளாக்லாம் வச்சுக்கிறோம்ல. ஆமா அப்பெல்லாம் தனியா ஆமா, அதுக்குன்னு வச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்
ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? லுல்லு சபா சேனல் தான் பார்க்க போறோம். ஐயா ஐயா